வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையல்ல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறவங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். கொத்தமல்லி சாதம். இது வந்து சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் கொத்தமல்லி சாதத்தை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வேக வச்சு சாதம் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 3, இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதில் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி தழையில் பார்த்திங்கன்னா மண் இருக்கும், அதனால் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடாமே இதில் பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 3 பட்டை, 1 கிராம்பு எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கோங்க. பட்டை சோம்பெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா எண்ணெயில் லேசாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தழையோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்திருக்கோம், காரத்துக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்திருக்கோம், அதனால் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு சாதம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் நார்மலாக வச்சுருக்கிறேன் பொன்னி சாதம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாஸ்மதி அரிசி மூடி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சுட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்ட்டான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் இதை கொடுத்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.